நமக்குள் இருந்து கொண்டு நம்மை நடத்தி செல்பவர் அவரே அல்லவா? களிமண் உருவை வழிபடுவது தவறாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த மண் வடிவில் தன்னைத்தான் வழிபடுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியாதா என்ன? அந்த வழிபாட்டிலேயே அவர் மகிழ்ச்சி அடைவார். உனக்கு ஏன் இந்த தலைவலி எல்லாம்? நீ ஞானமும் பக்தியும் பெறுவதற்கு என்ன வழி என்று பார்த்து அதற்கு முயற்சி செய் என்று கூறினார். இப்போது மாவின் அகங்காரம் தவிடு பொடியாகியது. இவர் சொல்வது சரிதானே? நான் பிறருக்கு போதிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன கடவுளை அறிந்தவனா? அல்லது அவரிடம் எனக்கு பக்திதான் இருக்கிறதா? தனக்கு படுக்க இடமில்லை, இதில் சங்கரனை வேறு கூப்பிடுகிறான் என்ற கதை போலல்லவா உள்ளது. நான் கடவுளை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. இதில் மற்றவர்களுக்கு அவரை புரிய வைக்க முயல்வது வெட்கக்கேடு. என்ன அற்ப புத்தி! மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இது என்ன கணிதமா, வரலாறா, இலக்கிய பாடமா? இது இறை தத்துவம். இவர் கூறுவது என் நெஞ்சை தொடுகிறது என்று எண்ணினார் மா. குருதேவருடன் அவர் வாதிடுவது இதுவே முதலும் கடைசியும் ஆகும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மண் உருவத்தை பூஜை செய்வது பற்றி பேசினாய். பூஜை மண் உருவத்திற்கே ஆனாலும் அதில் பயன் இருக்கிறது. பலவிதமான பூஜை முறைகளை இறைவனே ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் யாருடையதோ அந்த ஆண்டவனே இவைகளையெல்லாம் மக்களின் தகுதிக்கு ஏற்ப அமைத்திருக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப உணவு சமைக்கிறாள் அல்லவா? அதுபோல் ஒரு தாய்க்கு 5 குழந்தைகள். வீட்டில் மீன் கொண்டு வரப்பட்டுள்ளது. யாருடைய வயிற்றுக்கு எது சரியாக இருக்கும் என்பதற்கு ஏற்ப அதை அவள் பல வகைகளில் சமைக்கிறாள். ஒருவனுக்கு பிரியாணி, ஒருவனுக்கு குழம்பு, ஒருவனுக்கு கறி, ஒருவனுக்கு வறுவல். யாருக்கு எது நல்லதோ, யாருடைய ஜீரண சக்தி எப்படி உள்ளதோ அதற்கு ஏற்ப செய்கிறாள். என்ன புரிகிறதா? மா பணிவோடு, புரிகிறது சுவாமி. இறைவனிடம் மனத்தை செலுத்துவது எப்படி என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர், இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜெபம் செய். அவரது திருப்புகழை இடைவிடாமல் பாடு. அத்துடன் சத் சங்கம் வேண்டும். அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும். குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது. எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் பிறகு மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம். இளம் செடியாக இருக்கும்போது சுற்றி வேலி போட வேண்டும். இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். மனத்திலோ மூலையிலோ காட்டிலோ தியானம் செய்ய வேண்டும். இறைவனே உண்மை, அதாவது நிலையானவர். மற்றவை அனைத்தும் உண்மை அல்லாதவை, அதாவது நிலையற்றவை என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனத்திலிருந்து அகற்றிவிடு என்று கூறினார். மா பணிவோடு, சுவாமி, இல்லறத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை. மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோருடனும் சேர்ந்து வாழ். அவர்களுக்கு சேவை செய். அதே வேளையில் அவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல என்பதை உள்ளத்தில் தெரிந்து வைத்துக்கொள். பணக்கார வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள். ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டையே சதா நினைத்து கொண்டிருக்கிறது. அவள் அந்த பணக்காரரின் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே கவனிக்கிறாள். என் ராமன், என் ஹரி என்றெல்லாம் சீராட்டுகிறாள். இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ஆமை தண்ணீரில் இங்குமங்கும் தெரிகிறது. ஆனால் அதன் மனமெல்லாம் எங்கிருக்கும் தெரியுமா? தான் கரையில் இட்ட முட்டைகளின் மீது. அதுபோல் இல்லறத்தில் உனக்குரிய எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை.
இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஆபத்து, துன்பம், கவலை இவையெல்லாம் வந்து மோதும்போது மன உறுதியை இழப்பாய். அது மட்டுமல்ல, உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு பற்றும் அதிகரிக்கும். கைகளில் எண்ணெய் தடவிக்கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும். இல்லாவிட்டால் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இந்த பக்தியை அடைவதற்கு தனிமை தேவை. வெண்ணெய் எடுக்க வேண்டுமானால் உறையிட்ட பாலை தனி இடத்தில் வைக்க வேண்டும். அசைத்து கொண்டிருந்தால் தயிர் தோயாது. பிறகு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தயிரை கடைய வேண்டும். அப்போதுதான் வெண்ணெய் திரண்டு வரும். இன்னும் கேள். தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மனத்தில் ஞானம், வைராக்கியம், பக்தி முதலியவை உண்டாகிறது. ஆனால் அதே மனத்தை உலகியல் விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அதன் தரம் தாழ்ந்து விடுகிறது. உலகியல் வாழ்க்கையில் காமினி, காஞ்சன சிந்தனை ஒன்றே உள்ளது. காமினி என்றால் காமம், காஞ்சனம் என்றால் உலக பொருட்கள் மீது உள்ள பற்று. ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், இல்லறம் தண்ணீர், மனமோ பால். பாலை தண்ணீரில் கலந்தால் அவை கலந்து ஒன்றாகிவிடும். தூய பாலை காண முடியாது. அதே பாலை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை தண்ணீரில் இட்டால் அது ஒட்டாமல் மிதக்கும். எனவே தனிமையில் சாதனைகள் செய்து முதலில் ஞானம், பக்தி என்னும் வெண்ணெயை பெறு. அந்த வெண்ணெயை இல்லற வாழ்க்கை என்னும் நீரில் இட்டால் அது நீருடன் கலக்காது, மிதக்கும். அத்துடன் ஆராய்ச்சி மிகவும் அவசியம். காமினி, காஞ்சனம் நிலையற்றது. இறைவன் ஒருவர் மட்டுமே நிலையானவர். பணத்தால் என்ன கிடைக்கும்? தங்குவதற்கு இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். இறைவன் கிடைக்க மாட்டார். எனவே பணம் ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது. இப்படி சிந்திப்பதுதான் ஆராய்ச்சி. புரிந்ததா? அதற்குமா? புரிந்தது சுவாமி. சில நாட்களுக்கு முன் பிரபோத சந்திரோதயம் என்ற நாடகத்தை பார்த்தேன். அதில் வஸ்து விசாரம் பற்றி காணப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், வஸ்து விசாரம். இதோ பார், பணத்தில் என்ன இருக்கிறது? அழகிய உடம்பில்தான் என்ன இருக்கிறது? பகுத்தறிந்து பார். அழகிய பெண்ணின் உடம்பிலும் வெறும் எலும்பு, சதை, கொழுப்பு, மலம், மூத்திரம் எல்லாம் தான் இருக்கின்றன.